கஞ்சா செடி வளர்க்குறதுன்னு அவ்வளோ தப்பாப்பா. நான் பாட்டி என் வீட்டுக்குள்ள வச்சு கஞ்சா செடி வளர்த்துட்டு இருக்கேன். அதை டெய்லி நான் பூஜை பண்றேன். அதை கரெக்டாக வளர்த்துட்டு இருக்கேன். அது என்னோட மெடிக்கல் கண்டிஷன்ஸ்க்கு உதவிட்டு இருக்கு. ஆல்ரெடி எனக்கு பயங்கரமா டிப்ரெஷன் ஆயிட்டு இருக்கு. அதனால பாத்தீங்க அப்படின்னா நான் கஞ்சா வளர்க்குறது வந்து யாருமே தப்பே கிடையாது. நிறைய பேர் கஞ்சா அடிச்சிருக்காங்க, அவங்களால போய் பிடிக்க மாட்டேன்றீங்க. போன கவர்மெண்ட் மூலியமா தான் எனக்கு கஞ்சாவே கிடைச்சிச்சு அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா ஒரு இளைஞர் நல்லா படிச்சு ஐடில வேலை பார்க்குற ஒரு இளைஞர் 35 வயது இளைஞர் பாத்தீங்க அப்படின்னா புதுவண்ணாரப்பேட்டையில இப்போ வந்து இந்த நியூஸ் வந்து பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அதாவது அவரோட வீட்டு மொட்டை மாடியில பால்கனியில பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கஞ்சா செடி வச்சு வளர்த்துட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அப்ப எந்த அளவுக்கு போன கவர்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா இது அலோவ் பண்ணிச்சு. அதாவது தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு ட்ரக் மாஃபியா வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதை பத்தி அப்பெல்லாம் எதுவுமே குரலே கொடுக்காத நியூஸ் சேனல்ஸ், அப்பெல்லாம் இதை பத்தி பேசவே பேசாத ஆட்கள் வந்து இப்போ உடனே டிவிகே கவர்மெண்ட் தான் இதை பண்ணிச்சு, டிவிகே சப்போர்ட்டர் தான் வருது, அதனாலதான் இப்படி பண்ணிருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெட்ட நரேட்டிவா திருப்பி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டே பைத்தியங்களா, அவங்களுக்கு புரியுதா புரியல? ஒருத்தர் கஞ்சா செடி வளர்த்து அது பெருசா வளர்ந்து நிக்குது அப்படின்னா அவன் எப்போ வளர்க்க ஆரம்பிச்சிருப்பான், எங்க இருந்து எந்த நாள்ல இருந்து வளர்க்க ஆரம்பிச்சிருப்பான்ற அந்த பேசிக் சென்ஸ் கூட இல்லாம யாரா இருக்கீங்க. சரி, அவன் டிவிக்கு சப்போர்ட்டரா இருக்கட்டும், டிவிக்கு நிர்வாகியா இருக்கட்டும், என் டிவிக்கு அமைச்சரா கூட இருக்கட்டும், அவனை அரெஸ்ட் பண்றதுல தப்பே கிடையாது. ஏன்னா தப்பு தப்பு தான். கஞ்சா செடி வளர்க்குறது தப்புனா தப்பு தான், ஓகேவா? போன கவர்மெண்ட் இது எந்த அளவுக்கு இது அலோவ் பண்ணியிருக்கு, எவ்வளவு பெரிய தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு மாஃபியாவே கிரியேட் பண்ணி வச்சிருக்கு, ட்ரக் மாஃபியா கிரியேட் பண்ணி வச்சிருக்கு அப்படின்றது எடுத்து பேசவே மாட்டீங்க நீங்க. அண்ட் அப்ப இருந்த மாசம் என்ன சொல்லியிருக்கிறாரு, மாசம் அமைச்சர், அதாவது மாண்புமிகு மாசம் அமைச்சர், முன்னாள் அமைச்சர் என்ன சொன்னாரு, நாங்க வந்து 98% வந்து ட்ரக்கே கிடையாது தமிழ்நாட்டுல அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதுக்கப்புறம் முதலமைச்சர் இன்னொரு பேட்டியில என்ன சொன்னாரு, 95% வந்து நாங்க ட்ரக் ஒழிச்சிட்டோம், 5% தான், அதையும் நாங்க கவர்மெண்ட் மீடியத்துல முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி என்னென்னமோ பேசுனீங்க. சொல்ல போனா ட்ரக்ஸை வளர்த்து விட்டதே நீங்க தான், ஓகேவா? இதை கூட புரிஞ்சுக்க முடியாது, இதை பத்தி பேசுறதுக்கு எவனுக்கும் துப்பு கிடையாது, ஓகேவா? அதை விட்டு போட்டு சில கேவலமான நரேட்டிவ்ஸ் வந்து திருப்பி திருப்பி செட் பண்ணிட்டே இருக்கிறது. என்ன பாஸ் இப்படி வந்து மாட்டிட்டு இருக்கீங்களே? கொஞ்சமாச்சும் உங்களுக்குலாம் பேசிக் சென்ஸ்னு ஒன்று இருக்கு. அந்த நியூஸ் சேனல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா இதை போடுறாங்க, இதை ஃபிளாஷ் நியூஸா போடுறாங்க. ஆனா யாரை பத்தி பேசுறாங்க அப்படின்னா டிவிக்கே பத்தி பேசுறாங்க. எனக்கு அதான் புரியல. ஒருத்தன் ஒரு கவர்மெண்ட் உள்ள வந்த உடனே ஒரு வாரத்துக்குள்ள இவ்வளவு மாற்றத்தை கொண்டு வர முடியும், இவ்வளவு விஷயத்த மாத்த முடியும், அந்த இதை மாட்டிருக்கு அப்படின்னா யார் காரணம் இருக்கு? இதே திருப்பி திமுக கவர்மெண்ட் நடந்திருக்குமா? நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனா இப்ப நடந்துட்டு இருக்கு எல்லாமே. தயவு செஞ்சு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. கிரவுண்டு கூட சேர்த்து, அதாவது கிரவுண்ட்ல இருக்க நிலைமைகளை புரிஞ்சுக்கிட்டு அது கூட சேர்த்து நம்ம ரியாலிட்டி கூட டிராவல் பண்ணும். அதை விட்டு போட்டு வேற ஒரு உலகத்துல வேற ஒரு வெர்ஷன்ல நீங்க வாழ்ந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ தயவு செஞ்சு நிறைய நியூஸ் சேனல்ஸாக இருக்கட்டும் சரி, நிறைய நல்ல இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்க, எல்லாரும் நல்ல விஷயத்த பயிலுங்க. அதை விட்டு கூட இந்த மாதிரி கேவலமான நரேட்டிவ்ஸை செட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க, ஓகேவா? இப்போதான் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு, அவங்கள கொஞ்சம் பண்ண விடுங்க, விட்டு அடிக்கலாம், ஓகேவா? எடுத்தவொடனே நான் அடிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ திமுக கவர்மெண்ட் வந்ததுனால நீங்கள் தான் பண்ணியிருப்பீங்க, கரெக்டா? அந்த அளவுக்கு நீங்கள் நல்லவங்க, கரெக்டா? என்ன பாசே நியாயமா அதெல்லாம்?